இந்துக்கள்லாம் உங்க பாஜக எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, இந்து தர்ம எதிர்ப்பை ஏத்துக்க முடியாம உங்க கட்சியை கைகழிட்டு போறான் ஒவ்வொரு இந்துவும். மற்ற 3 தொகுதி யாரால ஜெயித்தீங்க? இந்த தொகுதியிலும் திமுகவுக்கு உழைப்பு இல்லைன்னா முடியாது. ஆனா மற்ற 3 தொகுதியில திமுக உழைப்பு இல்லைன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். செல்வ பெருந்தகை கலைஞர் நினைவிடத்துக்கு போனதுனாலதான் பிரவீன் சக்கரவர்த்திக்கு ராஜ்யசபா. காங்கிரஸ் கட்சி தனக்கு என்ன லாபம் எந்த இடத்துல கிடைக்குன்னு பார்க்குதோ அந்த லாபத்துக்கு பண்றாங்க. நம்பிக்கை, வார்த்தையை காப்பாத்துறது, கூட்டணி தர்மம் எதுவுமே காங்கிரஸ் கிடையாது. திமுக கூட அதிமுக கூட்டணி சேரும் போது பெரிய வெற்றி பெற்ற காங்கிரஸ் தாவேகா கூட சேர்ந்து இந்த தடவை தோத்துட்டா தன் தலையில ராகுல் மண்ணெளி போட்டுட்டாருதான். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திருமிகு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ரம்யா. நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கிறோமா. திமுக கூட்டணியில இருந்த கட்சிகள் எல்லாம் ஒவ்வொன்னா தாவேகாவுக்கு ஆதரவளிப்பதை பார்க்க முடிஞ்சுது. வெளியில இருந்து ஆதரவு ஒரு பக்கம் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் விசிகாலாம் அமைச்சரவையிலே பங்கேற்றதை பார்க்க முடியுது. இதெல்லாம் கடந்து காங்கிரஸ் மட்டும் திமுகவில் இருக்கவங்க ரொம்ப விமர்சனம் செய்யறதை பார்க்க முடியுது. முரசொலி நாளிதழில் இன்னைக்கு ராகுல் காந்தி தன்னுடைய தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாரு அப்படின்ற விமர்சனம் எல்லாம் வர்றதை பார்க்க முடியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ப. சிதம்பரம் சொல்றாரு, நாங்க காங்கிரஸ் தாவேகாக்கு போறத திமுகக்கு சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயங்களை? அந்த விமர்சனம் கரெக்ட் தானா? நாளிதழில் வந்தது நாளிதழ் விமர்சனம் கரெக்ட் தான். தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாரு. அதான் உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால்லே 3 விழுக்காடு ஓட்டு தான் காங்கிரஸ் எடுத்திருக்காங்க. 2 சீட்டு தான் எடுத்திருக்கிறாங்க. 2 சீட்டும் முஸ்லிம்ஸ். விளங்கிரும் கட்சி இந்துக்கள் மத்தியில கட்சி காலி. அஸ்ஸாமில் ஒரு 19 சீட்டு கிட்ட ஜெயித்திருக்கிறாங்க. 18 சீட்டு ஜெயித்தது முஸ்லீம். ஒரு அட்டோர்னி பிரிவு சகோதரர் ரசோர் தொகுதி. அந்த அட்டோர்னி பிரிவு சகோதரர் ஜெயிக்கிறதுக்கு காரணம் இஸ்லாமிய சகோதரர்களோட ஓட்டு. ஸோ முஸ்லீம் கட்சி அஸ்ஸாமில், வெஸ்ட் பெங்காலில் முஸ்லீம் கட்சி. இங்க பாஜகவுக்கு எதிராக முஸ்லீம் ஓட்டுக்கான ஒரு அரசியலை பண்ணி அவங்க சந்தர்ப்பவாத அரசியலை திமுகவிற்கு ஒரு நன்றி கூட தெரிவிக்காம 5 சீட்டு 18 சீட்டு இருந்த இடத்துல 5 சீட்டா தோத்தம் பிறகு தோல்வியை ஒத்துக்கிடாம ஏதோ ஜெயித்தது மாதிரி உங்க கட்சி அசாமில் முஸ்லீம் பார்ட்டி ஆயிற்று, வெஸ்ட் பெங்கால முஸ்லீம் பார்ட்டி ஆயிற்று. இந்துக்கள்லாம் உங்க பாஜக எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, இந்து தர்ம எதிர்ப்பை ஏத்துக்க முடியாம உங்க கட்சியை கைகழிட்டு போறான் ஒவ்வொரு இந்துவும். அது அசாம் ரிசல்ட்ல தெரியுது, வெஸ்ட் பெங்கால் ரிசல்ட்ல தெரியுது. தமிழ்நாட்டிலையும் அதே அடிப்படையில் ஒரு பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு போர்வையை போத்திக்கிட்டு ஒரு மைனாரிட்டி பொலிட்டிக்ஸை பண்ணி தன்னோட கட்சியை மைனாரிட்டிஸுக்கான கட்சியாட்டு ரிசல்ட்லேயே அங்கே தெரிஞ்சு போச்சு. இங்க தோத்தம் புறவு நடவடிக்கைகள்ல அந்த மாதிரி காங்கிரஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்தியா ஃபுல்லா இந்துக்கள் ஓட்டு போடலன்னா காங்கிரஸ் எப்படி ஜெயிக்கும்? தன் தலையில மண்ணவாரி போடுறது தானே அது. இல்ல, இங்க திமுகவுல இருந்து கூட்டணி விலகி தாவேகாக்கு போனதுனாலதான் இந்த பார்வையோ? திமுக இல்லைன்னா காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லையா சார் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுதோ? திமுக வச்சுதான் காங்கிரஸ் 5 சீட்டு ஜெயித்துங்கிறது மறக்க முடியாது இல்லையா? 18 சீட்டு ஜெயித்தாங்க, 9 MP ஜெயித்தாங்க. எல்லாமே நடந்த விஷயங்கள் தானே. 5 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. நான் 18ங்கிறது பழைய கதையை சொல்றேன். இப்போ கிடைச்சது 5 சீட்டு. 18 ஜெயித்த இடத்துல 5 ஜெயித்தாங்க. குறைஞ்சபட்சம் 5 ஜெயித்ததாவது திமுக கூட்டணியில தானே ஜெயித்தாங்க. உங்களுக்கு மயிலாடுதுறையில எல்லாம் காங்கிரஸ் என்ன இருக்கு? தனிச்சு நிற்கும் போது மயிலாடுதுறையில 1 விழுக்காடு ஓட்டாது உண்டா? மடிசங்கரையருக்கு செல்வாக்கு இருந்து காங்கிரஸுக்கு என்ன செல்வாக்கு? நீங்க ஜெயித்த தொகுதிகளில் விளவங்கோட்டில் செல்வாக்கு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். கிள்ளியூர்ல செல்வாக்கு இருக்கு, ஒத்துக்கிறேன். இந்த ஜனதாக்காரன்லாம் ஒரு கட்டத்துக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் காங்கிரஸா மாறிட்டான். இந்துக்கள் RSSல சேர்ந்து பாஜகவா மாறிட்டாங்க. கிறிஸ்தவர்கள் அங்க மாறிட்டாங்க. ஜனதா கட்சியை பேக் பண்ண ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த இந்து நாடார்களும் கிறிஸ்தவ நாடார்களும். ஸோ அந்த 2 தொகுதியிலும் உங்களுக்கு பேக்கிங் இருக்கு. மற்ற 3 தொகுதியை நீங்க எப்படி ஜெயித்தீங்க? மற்ற 3 தொகுதி யாரால ஜெயித்தீங்க? இந்த தொகுதியிலும் திமுகவுக்கு உழைப்பு இல்லைன்னா முடியாது. ஆனா மற்ற 3 தொகுதியில திமுக உழைப்பு இல்லைன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். ஸோ காங்கிரஸோட அந்த மேலூர்ல காங்கிரஸ், திமுக இல்லைன்னா மூர்த்தி இல்லைன்னா மேலூர்ல என்ன? ஸோ நீங்க 5 தொகுதி ஜெயித்ததுக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் முக்கிய காரணம். ஆனா ஒரு நன்றி கூட தெரிவிக்காம போனதுதான் தவறான ஒரு இதா இருக்குது. இப்போ நான் இதுல சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம், செல்வ பெருந்தகை இவங்கள குறை சொல்லவே விரும்பல. இவங்க ப்ரோ டிஎம்கே ஆட்கள், 3 பேருமே ப்ரோ டிஎம்கே ஆட்கள்.
செல்வ பெருந்தகை அதுக்கு பிறகும் கலைஞர் நினைவிடத்துக்கு போறார். செல்வ பெருந்தகை கலைஞர் நினைவிடத்துக்கு போனதுனால தான் பிரவீன் சக்கரவர்த்திக்கு ராஜ்சபா கிடைச்சிருக்கு. நீ நேர்மையானவன் நாணயமானவன் இருந்தான்னா உனக்கு என்னைக்கு ராஜ்சபாவை விஜய் வந்து டிக்ளேர் பண்ணாரு? காலையிலே கலைஞர் பிறந்த நாளுக்கு ராகுல் காந்தியை ஒரு எக்ஸ்ட்ரா பதிவு போட, மலர்களை போட, செல்வ பெருந்தகை கலைஞர் நினைவிடத்துக்கு போக, இது என்னவோ சிதம்பரம், செல்வ பெருந்தகை, சோனியா, பிரியங்கா, மல்லிகார்ஜுன கார்கே எல்லாமே செல்வ பெருந்தகை வந்து மீண்டும் அலையன்ஸை மாற்றி எடுத்துருவாரோங்கிற ஒரு அச்சம் வரவும் விஜய் வந்து ஒரு ராஜ்சபா காங்கிரஸுங்கிறத அனௌன்ஸ் பண்றாரு. பிரவீன் சக்கரவர்த்தி போயிடுவார். உடனே மீண்டும் இந்த அலையன்ஸை செல்வ பெருந்தகை, இவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா இவங்கெல்லாம் வந்து இன்னொரு சைடு தள்ளிடுவாங்கட அச்சம் வரவும் பிரவீன் சக்கரவர்த்தி உள்ள வந்துகிட்டு அலையன்ஸுக்கு ஒரு பேரை வைக்கிறாரு, இவரா ஒரு பேரை வைக்கிறாரு. அது எப்படி வைக்க முடியும்னு மற்றவங்க கொஸ்டினை பண்றாங்க. ஸோ காங்கிரஸ் கட்சி தனக்கு என்ன லாபம் எந்த இடத்துல கிடைக்குன்னு பார்க்குதோ அந்த லாபத்துக்கு பண்றாங்க. நம்பிக்கை, வார்த்தையை காப்பாத்துறது, கூட்டணி தர்மம் எதுவுமே காங்கிரஸ் கிடையாது. நன்றி உணர்வோட 2 சிபிஎம் எம்எல்ஏ, விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏ, சிபிஐ எம்எல்ஏ, முஸ்லீம் லீக் எம்எல்ஏ எல்லாம் போய் இந்த 8 பேரும் வந்து ஸ்டாலினை பார்த்து நன்றி தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இன்னும் எங்க கூட்டணி கட்சியால தான் ஆட்சியே இருக்குன்னு ஸ்டாலின் சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்டாலினுக்கு ஒரு மதிப்பு மரியாதையாக கொடுக்குறாங்க. காங்கிரஸ்காரன் அது கூட கொடுக்கலையே. அப்போ நீங்க இந்துக்கள் உணர்வை பொருட்படுத்தாம பாஜக எதிர்ப்புன்னு சொல்லி சந்தர்ப்பவாதம், சுயநலம், அரசியல் அதிகார வேட்டை 2 மந்திரிக்காக ஓடுனா இந்துக்கள் நாளைக்கு எப்படி ராகுல் காந்தியை மதிப்பான்? அவன் இப்போ அஸ்ஸாமில் முஸ்லீம் கட்சியானது மாதிரி, வெஸ்ட் பெங்காலில் முஸ்லீம் கட்சியானது மாதிரி இங்கேயும் வந்து இந்துக்களால் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருக்கும். உங்களோட சந்தர்ப்பவாதம், சுயநலத்துக்கு பாஜக எதிர்ப்புங்கிற இந்துக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய சனாதன தர்மத்தை இந்தியாவில் நிலைநாட்டக்கூடிய பாஜக எதிர்ப்பை நீங்க சொல்லும்போது இந்த நிலைமை தான் வரும். அதைத்தான் மறைமுகமா தன் தலைமையில ராகுல் மண்ணெளி போட்டுட்டாருன்னு முரசொலி கரெக்டா துல்லியமா எழுதியிருக்காங்க. ஓகே சார். இப்ப தாவேகா தரப்புல இருந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கு காங்கிரஸ் கட்சியில இருந்து எம்பி தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. தாவேகால இருக்கிற நபர்களுக்கே கொடுத்திருக்கலாமே, இதையே தேசிய கட்சியை இன்னும் தாவேகால இருந்து வலுப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியா? அதுதாங்க, ஜோதிமணியை விட்டு குதிரை பெறம் கூடாது, எம்எல்ஏக்களை பாஜக விலைக்கு வாங்கினாலும் தப்பு, தாவேகா விலைக்கு வாங்கினாலும் தப்புன்னு சொல்றாங்க. நான் சகோதரி ஜோதிமணியோட அந்த கருத்தை நான் மதிக்கிறேன். அது அவங்க வந்து போல்டா ஒரு ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிக்கணும்னு இல்லாம ராகுல் காந்திக்காக தன் கட்சிக்காக அவங்க சொல்லக்கூடிய ஒருத்தர். மாணிக் தாகூர் போன்றவங்கலாம் அடுத்த கட்சியை நம்பி பழைக்கலாம்னு நினைக்கக்கூடிய மாணிக் தாகூர் போன்றவங்களோட ஜோதிமணியோட இந்த நிலைப்பாடு வந்து நான் வரவேற்கிறேன். நியாயத்தை தான் சொல்லி, தரவுகளோட சொல்லி தான் இதை நான் சொல்லுவேன். ஆனா இந்த இடத்துக்குள்ள என்ன வருதுன்னா, கேரளா பதவியேற்பு விழாவுக்கு விஜய் போகல, காங்கிரஸ் பதவியேற்பு விழாவுக்கு போனாரா போன்னு இருந்தாரா அது நமக்கு தெரியல, மர்மம் முடிச்சு அது என்னன்னு தெரியல. ஆனா இவர் போகலன்னு தெரிஞ்சதும் 3 மணிக்கு ஒரு ஏசிசியில ஒரு லிங்கம் எடுத்துக்கிட்டு நான் ஒரு ட்வீட் போடுறேன் பாருன்னு எடப்பாடி ஒரு ட்வீட்டை போடுறாரு, கேரள இதுக்கு வாழ்த்துன்னு. அப்போ ராகுலுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, சோனியாவுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, மல்லிகார்ஜுன கார்கேக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? ஜோதிமணி மூலமா நான் போயிருக்கிறேன், நான் வாழ்த்து தெரிவிச்சிருக்கேன், அவன் போகல, வேற யாரும் ஸ்டாலினோ விஜயோ வாழ்த்தல்ல, நான் தான் காங்கிரஸை வாழ்த்திருக்கேன்னு ஒரு மெசேஜை கொடுக்குறாப்புல. இன்னொரு சிக்கல் வரும்போது அதே டீமுக்குள்ள இருந்து ஜோதிமணி அம்மையார் வந்து குதிரை பேரம் தவறுன்னு வாங்கி அடிக்கிறாங்க. அப்போ இதுல எடப்பாடி பேசுறது, ஜோதிமணி அம்மையார் செக் அடிக்கிறது எல்லாமே விஜய்க்கு வந்து காங்கிரஸ் அலையன்ஸ் ஆப்ஷனை எடப்பாடி எடுக்கிறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. என்ன பண்ணாரு, அது பண்ணாரு, இது ஒரு புள்ளியா கூட தான் இருக்கலாம், இதை வச்சு நம்ம முடிஞ்ச முடிவுக்கு வர முடியாது. ஆனா ஒரு சந்தேகம் வருது. உடனே ஐயோ நம்ம காங்கிரஸுக்கு ராஜ்சபா கொடுத்துருவோன்னு காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்திக்கு கொடுக்குறாங்க. அது கூட உண்மையிலே அவங்க செல்வ பிறந்தவை கூட கொடுத்துருக்கலாம், அது நல்ல சரியா இருந்திருக்கும். ஒருக்கே பிரவீன் சக்கரவர்த்தி தானே அந்த கூட்டணியை ஏற்படுத்தினாரு, அந்த லிவரேஜை கொடுத்துருவோம் விஜய்க்குன்னு அந்த கேண்டிடேட்டை ராகுல் காந்தி தரப்ப அனௌன்ஸ் பண்றாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வலுவா இல்லை, அது தேசிய கட்சியா இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வலுவா இல்லை அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. தாவேகா வந்து காங்கிரஸை வந்து இன்னும் வலு சேர்க்கிற விதமா வந்து அவங்களுக்கு பலம் சேர்க்குதோ அப்படின்ற ஒரு பார்வை பார்க்கப்படுது சார். தாவேகா வந்து காங்கிரஸ் இன்னும் வளர்க்குதா, பலம் சேர்க்குதா சேர்க்கலையாங்கிறது வந்து ஒரு ராஜ்சபா சீட்ல மட்டும் நம்ம முடிவு பண்ணிட முடியாது. அடுத்த மக்களவை தேர்தலில் 71 இருந்து திமுக கூட அதிமுக கூட்டணி சேரும் போது பெரிய வெற்றி பெற்ற காங்கிரஸ் தாவேகா கூட சேர்ந்து இந்த தடவை தோத்துட்டா தன் தலையில ராகுல் மண்ணெளி போட்டுட்டாருதான் அர்த்தம்.
மண்ணை அள்ளி ராகுல் போடுறதை விட ஸ்டாலினும் கொஞ்சம் நல்ல மண்ணை ஒரு கூடை நிறைய எடுத்து சரியான வீகத்தை அமைச்சு இன்னொரு கூடையில எடப்பாடி கையிலையும் மண்ணை கொடுத்து ராகுல் தலையில குளிப்பாட்டி விடணும். அப்பந்தான் இந்த சந்தர்ப்பவாத பச்சோந்தித்தனம் பாஜக எதிர்ப்புங்கிற போர்வையில உன்னோட அதிகார அரசியல் வெறிக்கு இந்துக்களை பிரதிப்படுத்தக்கூடிய பாஜகவை ஒரு பழியா சொல்லிக்கிட்டு போகக்கூடிய இதுக்கு ஒரு தக்க பதிலடி தமிழக மக்கள் குறிப்பா இந்துக்கள் ராகுல் காந்திக்கு கொடுத்தா கரெக்டா இருக்கும் எப்போ மக்களவை தேர்தல் வந்தாலும். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியில நாங்க அந்த கூட்டத்துக்கு போக மாட்டோம், ஆனா மற்ற கட்சிகள் தேசிய அளவில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நாங்க குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸினுடைய துணை இல்லாம திமுகவால தனியா இந்த விஷயத்த பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? அவங்க காங்கிரஸ் துணை நிக்கல, துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அகிலேஷ் யாதவ் எதிர்பார்க்கிறாங்க, தேஜஸ்வி யாதவ் எதிர்பார்க்கிறாங்க, ஹேமந்த் சோரனை எதிர்பார்க்கிறாங்க. இப்படி அங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பு கட்சிகள், மதசார்பற்ற கட்சிகள் காங்கிரஸோட ராகுல் காந்தியோட அயோக்கியத்தனத்தை அந்த கூட்டத்திலே 8ஆம் தேதி நேருக்கு நேராக அடிச்சு தகர்ப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதனாலதான் அவங்க முடிவை நாங்கள் ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்க. என்ன பண்ண போறாங்க தேஜஸ்வி, என்ன பண்ண போறாரு அகிலேஷ், என்ன பண்ண போறாரு ஹேமந்த் சோரன்னு பார்க்கணும். ஹேமந்த் சோரன்லாம் காங்கிரஸை மதிக்கல, ஏன்னா அவங்க ஊரு வேற மாதிரி. காங்கிரஸ் இல்லைன்னா பாஜக அப்படின்னு சொன்னதும் பதறிட்டாரு வேணுகோபால். எல்லாரும் இறங்கிட்டாங்க. ஏதோ மத சார்பின்மையை ஹேமந்த் சோரன் காப்பாற்றுவாரு, அது அவங்களுக்கு பிஜேபி ஆப்ஷன் இருக்கு. உங்களை தூக்கி தள்ளிட்டாப்புல ஸ்டாலின் பிஜேபி ஆப்ஷன் எடுக்காமலே போயிட்டு இருந்தாரு. நீங்க ஒன்றும் பிஜேபிக்கும் பெருசா இல்லை, அதனால நீங்க ஸ்டாலினை போட்டு பார்த்துட்டீங்க, விளையாடி காட்டிட்டீங்க. இப்போ ஸ்டாலின் முதல் கட்டம் அவர் காங்கிரஸுக்கு எதிராக அகிலேஷ், தேஜஸ்வி, ஹேமந்த் சோரன்லாம் எப்படி அடிக்கிறாங்க காங்கிரஸை 8ஆம் தேதினு பார்க்குறாப்புல. காங்கிரஸுக்கு அந்த முறையற்ற நெறியற்ற செயலை, அறமற்ற செயலை எப்படி மற்ற மதசார்பற்ற கட்சிகள் 8ஆம் தேதி ராகுல் தலையில கொட்டுறாங்கங்கிறத ஸ்டாலின் பார்க்குறாரு. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அடுத்த கட்டம் ஸ்டாலின் நகர்வார். இப்போ அவர் மதசார்பற்ற இதுக்குள்ளே தான் இருக்கிறாரு. எங்கள் கூட்டணி கட்சியில் தான் தாவே காட்சி பண்ணுதுன்னு இந்தியா கூட்டணியில் முலையாம், தேஜஸ்வி போன்றவங்களை எதிர்பார்க்கக்கூடிய தன்மையிலும் இருக்கிறார். இப்போ ப. சிதம்பரம் சொல்லியிருக்காரு, நாங்கள் திமுகவோட முறையாக சொல்லிட்டு தான் நாங்கள் மறுநாள் போய் ஜாயின் பண்ணோம் தாவேக்கால அப்படின்னு. ஆனால் இவங்க எதுவுமே சொல்லலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எது சார் உண்மைன்னு நம்ம எடுத்துக்கிறது? அதாவது செல்வ பெருந்தேவை நன்றி தெரிவித்தார். 5 எம்எல்ஏ அவரால் கூட்டிகிட்டு போக முடிஞ்சுதா? கூட்டிட்டு போக முடியாது. இப்போ 3 எம்எல்ஏ செல்வ பெருந்தேவை கூட இருக்காருங்கிறாங்க. மந்திரி பதவி கிடைக்காதவங்கலாம் இப்போ செல்வ பெருந்தேவை கிட்ட நட்பு வளையத்தில் இருக்குதா இப்போ சொல்கிறாங்க. காங்கிரஸ் கலாச்சாரம் தான். கூட்டிகிட்டு போகாத காரணம் போனால் விஜய் மந்திரி பதவி தரமாட்டாருன்னு நினச்சிருப்பாங்க. அதனால நம்ம நன்றி தெரிவிக்க போகாம இங்க இருந்தா மந்திரி பதவி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. கண்டிப்பா. ஆனா மந்திரி பதவிங்கிறது விஜய்க்கு 118 கிடைச்சதுனால தான், 108ஓட நின்று போனதுனால தான் கிடைச்சது. 18 கிடைச்சா கொடுத்துருப்பாராங்கிறது கேள்விக்குறி. ஏன் சார்? ஆனா முன்னாடியே சொன்னாரு பெரும்பான்மை கிடைச்சதுன்னா நாங்க எங்க கூட்டணி ஆட்சியிலும் பங்கு தருவோம். இதே திமுக கூட்டணிக்கு அப்ப திமுக கொடுப்பாரா? பாதி ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி திமுக 60 பேர் ஜெயித்திருக்காங்க, அவனு கொடுத்துருவாரா? இவங்க ஸ்டாலின் முதல்வர் ஜெயித்தவங்க தானே, விஜய் முதல்வர்னு ஜெயிக்கலையே. விஜய்க்கு வேட்பாளர் தோக்கடிச்சு வந்தவங்க தானே. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தாரு. ஆனா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கல. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸோட கூட்டணியில தான் இப்ப ஆட்சி அமைச்சிருக்காரு தாவேகா முதலமைச்சரா. ஆனா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்காம வந்துட்டாரு. வரக்கூடிய 11ஆம் தேதி டெல்லிக்கு செல்ல இருக்கிறதா ஒரு தகவல் வருது. அங்க சந்திப்பு நிகழும் நினைக்கிறீங்களா சார்? உள்துறை அமைச்சரை சந்திக்கிறதுக்கு இதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. சந்திக்கலாம், சந்திக்கலைன்னா இன்னும் 10 நாள் கழிச்சு சந்திக்கலாம். அது ஒரு பெரிய அரசியல் மேட்ரு கிடையாது. சந்திக்காததுனால இவர் காங்கிரஸ் விட்டு விலகிட்டாருன்னு ஒன்றும் பிஜேபி நினைக்க போகிறதில்ல. பிஜேபிக்கு தெரியும் என்ன பண்ணுவாருன்னு தெரியும். அதனால சந்திக்கிறதும் ஒன்று தான், சந்திக்காத ஒன்று தான். இல்லை, அவங்க கூட்டணியில தான் இருக்காங்க. டெல்லி வரைக்கும் போனவர் அங்கே தலைவர்களை சந்திக்காம வந்திருக்காருன்னா பிஜேபிக்கு பயந்துட்டு சந்திக்காம வந்துட்டாரோ அப்படின்ற ஒரு பார்வையும் பார்க்கப்படுது. நீங்கள் பயந்துட்டுன்னு 10 நாள் சொல்லிட்டு இருப்பீங்க. 16 நாள் சந்திச்சுட்டாருன்னா பயம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது இதெல்லாம். ஓகே சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் புதிய இயக்கம் தொடங்கி இருக்காரு. அந்த இயக்கத்துல பாத்தீங்கன்னா வி ஆர் த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிச்ச 10 மணி நேரத்துல 10 லட்சம், இன்னும் அந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. விஜய்க்கு எதிராக இந்த விஷயம் ஆரம்பிச்சிருக்காரோ, அல்லது விஜயுடைய இந்த அரசியலை இவர் அண்ணாமலை அவர்கள் முறியடிப்பாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க அவருடைய இந்த முடிவை? இதெல்லாம் அண்ணாமலைக்கு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். ரம்யா வாயிலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தைகள்லாம் அண்ணாமலைக்கு அண்ணாமலை ஆதரிக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய
நம்பிக்கை கொடுக்கும். சாதாரண வார்த்தை எல்லாம் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. நீங்கள் ஒரு நடுநிலையாளர்கள் ஆளர், பொதுவான விஷயங்களை பேசக்கூடியவங்க, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வார்த்தையை நீங்கள் பேசுகிறீங்க. இந்த நம்பிக்கை தான் அண்ணாமலைக்கு ஆதரவாக விஜயை விட, அதிகாரத்தில் இல்லாத விஜயை விட பல மடங்கு தோழர்கள் வந்து அண்ணாமலைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு காரணம். அண்ணாமலை மேலே பெரிய ஹோப் இருக்குது, 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இருக்குது, உறுப்பினர்களாக சேரக்கூடிய லட்சக்கணக்கான சேரக்கூடிய மக்களுக்கு இருக்குது. ஸோ இதுதான் விஜய் எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா விஜய் எம்எல்ஏ வீட்டை சுற்றி உள்ள 4-5 பேர் அண்ணாமலை மூலமாக நம்ம எம்எல்ஏ ஆயிடலான்னு நம்புகிறான். தெருவிலே 4-5 பேர் நம்புகிறான்னா தொகுதிக்குள்ளே எத்தனை பேர் நம்புவான்? ஸோ இந்த ஒரு கண்டினியூயிங் ப்ராசஸ், த விஷியஸ் சர்க்கிள், த சர்க்கிள் வில் கம் அரவுண்டுன்னு சொல்கிறது மாதிரி விஜய் வெற்றி பெற்றுட்டாருன்னா அந்த பாதையை விஜய் எளிதாக்கி கொடுத்துட்டாரு. அந்த பாதையில் ஈஸியாக பயணிச்சுக்கலான்னு நியூட்ரல் ஓட்ஸு, நான் கமிட்டல் ஓட்ஸு, நம்ம ஆளாயிரம் நினைக்கிற ஓட்ஸ் எல்லாம் அண்ணாமலை பின்னாடி வருது. இன்னைக்கு வந்து அரசியலில் பல்லக்கில் தூக்குறது எவனும் தயாரில்லை, பல்லக்கை தூக்குறதுக்கு எவனும் தயாரில்லை. முன்னா இந்தந்த குறிப்பிட்ட இந்த சமூக சகோதரர்கள் எல்லாம் பல்லக்கு தூக்கிட்டு வருவாங்க, அவங்களுக்கு ஏதோ பார்த்து செய்தால் போதுங்கிற நிலைமைலாம் இல்லை. எல்லாரும் பல்லக்கில் இருக்குன்னு நினைக்கிறான், அவன் எல்லாரும் தலைவராகணும்னு நினைக்கிறான். அப்போ இன்னைக்கு விஜயை நம்பி 108 பேர் 106 பேர் எம்எல்ஏ ஆயிட்டாங்க. அப்போ அந்த 106 பேர் எம்எல்ஏ இருக்கணும். பக்கத்தில் இருக்கவங்க வந்து குறிப்பாக தாவேகா எம்எல்ஏக்கள் ஒரு 75 பேர் அந்த மன்றத்தில் இருந்து வந்தவங்கன்னு ஒரு ரஃப் எஸ்டிமேட்டில் நீங்கள் பார்த்தா கூட அந்த 75 பேர் எம்எல்ஏ ஆயிட்டானு ஒரு 750 பேர் அண்ணாமலையை நம்பி எம்எல்ஏ ஆயிடலான்னு களத்துக்குள்ளே வர தயாராகிருக்கான். ஸோ இந்த வெற்றி அண்ணாமலையோட இந்த ட்ராக்ஷனுக்கு காரணம் விஜய்க்கு வெற்றியின் காரணம். அதனால தான் விஜய் வெற்றி பெற்றதுனால தான் வெற்றி பெறாத விஜய்க்கு பிறந்தநாள் கொண்டாடினோட பல மடங்கு அண்ணாமலைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. இது நான் சொல்றது கரெக்டுங்கிறது முதல்வருக்கு தெரியும், முதல்வர் கூட இருக்கவங்களுக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பட் இதுக்குள்ள வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு, ஒரு பொலிட்டிக்கல் எதிர்பார்ப்பு இருக்கு. மாடர்ன் பொலிட்டிக்ஸ்ல யாரும் பல்லாக்க தூக்க தயாரில்லை, எல்லாரும் பல்லாக்கில் இருக்கணும். இப்போ திமுக போனீங்கன்னா அங்க எல்லாமே செட்டா ட்ரெடிஷனல் ஆட்கள் இருப்பாங்க. உள்ளுக்குள்ள போகணும்னா ஒரு மாவட்ட செயலாளர், அவருக்கு கீழே ஒரு ஒன்றிய செயலாளருக்கு பின்னாடி ஒரு 3வது 4வது ஆளாக போய் நிற்கணும். அதை விட இங்க விஜய்கிட்ட ரசிகர் மன்றத்தில் ஆளாக வந்துட்டாங்க. இப்போ அண்ணாமலையோட மக்கள் இயக்கத்தில் ஆளாக வந்துடலாம் எல்லாரும். அப்போ we are the leader, எந்த லீடருக்கும் பின்னாடி போய் நிற்காண்டான். ஸோ இந்த வாய்ப்பு வந்து வெற்றி வாய்ப்பா விஜய் ஏற்படுத்திட்டாரு, அண்ணாமலையும் ஏற்படுத்துவார் நம்பிக்கை. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பாஜகவிலேயே அவர் இருந்திருக்கலாம், பாஜக வந்து இவரை சரிவர பயன்படுத்த தவறிடுச்சு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. பாஜகவில் இருந்திருந்தா இவர் இன்னும் மேலிடத்துக்கு போயிருக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோ அண்ணாமலை அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. அவருடைய இந்த முடிவு கரெக்டா சார் வெளியில வந்தது பாஜகல இருந்து? இவங்க வந்து பாஜகவில் இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னு ஏதாவது தகவல் இருக்கா ரம்யா? இருக்கும்போதுன்னா எப்படி சார்? பாஜக விட்டு வெளியேறின பிறகு இருந்திருக்கலாம்னு சொல்றாங்கல்ல. இந்த கண்ணியவான்கள் கனவான்கள் வந்து பாஜகவில் இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டேன். ஒதுக்கிட்டாங்க, ஓரம் கட்டிட்டாங்க, இனி அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன ஆட்டம் ஆடினாரு தலைவர் பதவியை வச்சு, எடப்பாடி தூக்கி போட்டுட்டாருன்னு சிம்பிளா பேசியிருப்பாங்க. அப்ப இவங்க வந்து அண்ணாமலை ஷைன் பண்றதும் அண்ணாமலை எழும்பி வர்றதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா ஏற்றுக்கொள்ளக்கூடாதவங்களாங்கிறதான். நான் அண்ணாமலையோட வெல்விஷர். பட் மோடி ஃபார் PM 2029 தான் இன்னைக்கு கூட நான் வந்து மீண்டும் ட்ரைபல் கிறிஸ்டின்ஸுக்கு உள்ள ரைட்ஸால் ட்ரைபல் ஹிந்துஸ் வந்து பாதிக்கப்படுறாங்கங்கிற கருத்து. ஏன்னா ட்ரைபல்ஸில் கிறிஸ்டின்ஸும் ட்ரைபலாக தான் கருதப்படுறாங்க, ஷெட்யூல் காஸ்டில் தான் கிறிஸ்டின் வந்து பிசியாக கருதப்படுறாங்க, இந்துவாக இருந்தால் தான் SC, ட்ரைபலில் கிறிஸ்டினாக இருந்தாலுமே அவங்க ட்ரைபலாக தான் கருதப்படுறாங்க. ஸோ இது இந்திய அளவில் இந்துக்களுக்கு பாதிப்பு, சனாதன தர்மத்துக்கு நாளைக்கு இதனால் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம சரி பண்ணணும். மோடி 29 பிரதமர் ஆகிறதுக்கும் இந்த இதில் நம்ம ட்ரைபல் கிறிஸ்டின்ஸ் மேட்டரில் வந்து என்ன நடக்கு யாது நடக்கு, ராகுல் காந்தி தரப்பு என்ன பண்ணுறாங்க, அதை நம்ம சரி பண்ணணுங்கிற ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு தான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். ஸோ அரசியல் ரீதியாட்டும் 29 மோடிக்கு என்னென்ன இதுங்கிறத பேசிட்டு தான் பண்ணுறேன். ஆனால் நான் அண்ணாமலைக்கு மனப்பூர்வமான என்ன பிளஸிங்ஸ் உண்டு, அவர் பெரிய அளவில் வரணும்னு ஆசைப்படுறேன். இல்ல நீங்க தொடர்ந்து மோடி அவர்களை தான் வந்து பாராட்டி பேசுறதை பார்க்க முடியுது. அந்த கட்சியில இருந்து விலகியவர் வராருன்னா அவரையும் போற்றுறது எப்படி சார் இது? அதுல ஒரு நோக்கம் இருக்கு, மோடிக்கான ஒரு நோக்கமும் இருக்குது. காலம் வரும்போது உங்களுக்கு காரணம் தெரிய வரும். கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் சொல்றாங்க, இல்ல இவர் வந்து புதிய இயக்கம்லாம் தொடங்கல, பாஜகவுடைய இன்னொரு
ஒரு இயக்கமா தான் இது இருக்க போகுது அப்படின்ற ஒரு பார்வை பார்க்கறாங்களே சார், அது எப்படி இருக்கு? அவங்களோட திட்டம் 35 தான் விழுக்காடு ஓட்டு அண்ணாமலைக்கு களத்துக்குள்ள வரும்போது வரும்னு சொல்றாங்களா? இல்ல, இது பாஜகவோட திட்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க. பாஜகவோட அண்ணா இது விஜயும் அப்படித்தானே சொன்னாங்க. பாஜக பி டீம் தானே சொன்னாப்புல. அது திருமாவளவன் சொன்னாரு. அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு பேர குழந்தை விசிகான்னு சகோதரர் பொன்னார் இப்போ அடிச்சிருக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை தான் தாவேக்கான்னு சொன்னாரா இல்லையா சகோதரர்னு திருமாவளவன். அப்போ இவர் அங்கே கூட்டணியில் மந்திரி சபையில் இருக்கும்போது வந்து பாஜக முன்னணி தலைவர் பொன்னார் வந்து ஆர்எஸ்எஸோட பேரப்பிள்ளை தான் திருமாங்கிறத இப்போ சொல்லியிருக்காரு, விசிகாங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த பி டீம் இது வந்து சொல்லிட்டாங்கனாலே அது சொல்லவங்களுக்கு ஒரு கெயின் தான். விஜயும் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அண்ணாமலையை சொல்கிறது அண்ணாமலைக்கு வந்து ஒரு கெயின் தான், பெரிய அளவில் ஷைன் பண்ணிடுவாருங்கிறது தான் அதுக்குள்ளே தெரியுது. நீங்கள் சொன்ன அந்த பிஜேபி எதிர்ப்பு தான் தோற்று போச்சே. நீங்களே 5 சீட்டு நின்று 2 ஜெயித்துக்கிட்டு வேறு வழி இல்லாமல் ஸ்டாலினுக்கு துரோகத்தை பண்ணிக்கிட்டு இங்கே ஆதரவுன்ட்டு நடக்கிறீங்க. அப்போ உங்கள் பி டீம்னு சொன்ன கட்சிக்கு தானே இன்றைக்கி ஆதரவு கொடுத்துட்ருக்கிறீங்க. ஸோ ஸ்டாலினே வந்து பாஜக எதிர்ப்பில் தோற்று போயிட்டார. ஸோ பாஜக எதிர்ப்புங்கிறதெல்லாம் இங்கே வந்து முடிஞ்சு போன ஒரு கதை. சொல்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறதோட அண்ணாமலைக்கு இதை பற்றி பேசுகிறதே அண்ணாமலைக்கு லாபம் தான். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், இன்னும் பேசுவோம் இருக்கு. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார்.